தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை. ஸோ 2 பேருமே தே ஆர் ஹேங் டு டெத். அந்த 2 பேர்த்தோட சடலம் தொங்கிட்டு இருக்கிறதுக்கும் அந்த தரைக்குமான கேப். அடுத்து யாராச்சும் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான் அப்படின்ட்டு உங்களை பார்த்து. ஸோ வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வீக்லி கேசட். உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க என்ன ஆளுங்க? நம்ம எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் பேருக்கு பின்னாடி கேஸ்டார் ஜாதின்ற ஒன்று கொண்டு வராமல் இருக்கிறோம், போடாமல் இருக்கிறோன்ற ஒரு பெருமையில நம்ம இருக்கிறோம். பட் நிறைய பேர் ரத்தத்திலே அந்த ஜாதின்ற ஒரு விஷயம் ஊறி போய் தான் இருக்கு. எஸ், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை. சாரி, அது ஒரு ஆணவ படுகொலை இல்லை, 2 ஆணவ படுகொலை. ஸோ தமிழ்நாடுல இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு 19 வயசு வாலிபர் பார்த்திபன், அவரும் அவரோட லவ்வர் திவ்யதர்ஷினின்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 16 வயசு. ஸோ ஷீஸ் அ மைனர் தான். ஸோ மேஜர் கூட ஆகலை, 18 வயசு இன்னும் ஆகலை, 16 வயசு ஒரு பொண்ணு. ஸோ 2 பேருமே தே ஆர் ஹேங் டு டெத். ஸோ தூக்கில் தொங்கிய நிலையில் ஒரு டென்ட் கொட்டால இருந்து எடுத்திருக்கிறாங்க சடலத்தை. ஆக்சுவலாக என்ன இஷ்யூனா, 2 பேருமே ஒரே ஊர்க்காரங்க, 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் அந்த பார்த்திபன்ற பையன் வந்து ஒரு தலித் சமூகமான பையன், அப்புறம் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு சமூகம். ஸோ 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரீசெண்டாக அந்த பையனையும் கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மிரட்டியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க கிளியராக தெரில. ஸோ அந்த பையனும் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா, அதாவது ஜாதி ரீதியான வன்கொடுமைக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த போலீஸ் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஃபைல் பண்ணியிருக்கிற இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு டென்ட் கொட்டால 2 பேர்த்தோட சடலம் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து 2 பேருமே அப்போசிஷன்னால, 2 பேரும் ஃபேமிலி வந்து ஒத்துக்காதனால இவங்க 2 பேரும் போய் தற்கொலை பண்ணிட்டான்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் தட் இஸ் நாட் அ கேஸ் ஹியர். ஏன்னா அவங்க 2 பேருமே தூக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கான அந்த இடம் அது பொருந்தாது. அந்த 2 பேர்த்தோட சடலம் தொங்கிட்டு இருக்கிறதுக்கும் அந்த தரைக்குமான கேப் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. ஸோ தொங்கும்போது நம்ம நார்மலாக தெரியும், நம்மளுக்கு யாரோ நார்மலாக கழுத்தை பிடிச்சி இருக்குனாலே நம்ம காலை வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் கீழே கொண்டு போக முடியும்னு நம்ம பார்ப்போம். அந்த நிலையில் அவங்க தொங்கிட்டு நிலையில் அவங்களால ஈஸியாக காலை கீழே வச்சிருக்க முடியும். அப்படியும் அவங்க தொங்கிட்டு இருக்காங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்டு அவங்க வந்து தூக்கிலிடப்பட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆணவ படுகொலை தான். அடுத்து யாராச்சும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான் அப்படின்ட்டு உங்களை பார்த்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கேஸ்ட் இஸ் அ க்ரௌன் நினைக்கிறீங்க, பட் கேஸ்ட் இஸ் நாட் அ க்ரௌன். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை என்ன பண்ணணும்னா, அவங்களும் ஒரு அவசர சட்டம் இயக்கி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தடுக்கிறதுக்கு தீவிர ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் ஏதாச்சும் ஒன்று இயற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் டு சேஞ்ச் அவர் மைண்ட் செட் ஆன் திஸ்.